அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்முடைய மரியாதைக்குரிய பறையர் பேரவை புரட்சி தமிழகம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. அண்ணனை வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு அண்ணன் ஒருத்தருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து அவர் இப்படி போட்டிருந்தாரு. நான் உங்களுக்கு அதை உங்கள் கூட பகிரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது அடுத்தவங்களுடைய அவருடைய அனுமதி இல்லாமல் உங்ககிட்ட பகிர்றதுக்கு நீங்கள் எதுவும் கோச்சிக்கக்கூடாது, அவரும் கோச்சிக்கக்கூடாது. அவர் பேர் வந்து ஏர்போர்ட் மூர்த்திங்கண்ணா. என்ன போட்டிருக்காருன்னா, தோழர் திருமாவளவன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களோடு கையை கட்டி நின்றுட்டு இருக்கிறாரு. அதாவது மோடி அவர்கள் நிற்கிற மேடையில் கையை கட்டி நின்றுருக்காரு. கீழே கையை கட்டி நாங்கள் வாயை பொத்தி அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டிருக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்றும் போட்டிருக்கிறீங்க, பிரதமர் முன்னாடி கவர்னர் பொத்திக்கிட்டு நிற்கலாம், ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ். எல்முருகன் பொத்திக்கிட்டு நிற்கலாம், ஏன்னா அவரும் ஆர்எஸ்எஸ். நீ எதுக்கு பொத்திக்கிட்டு நிற்கிற, அப்போ நீயும் நாக்பூர் டீமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் தான் போட்டிருக்கிறீங்க. ஏன் இந்த கோபம்? கோவம்லாம் இல்லை. இது வெகுவாக வந்து சோஷியல் மீடியாக்களில் பகிரப்பட்டது. சரி, அப்படி பகிரப்படுகிற போது வெகுவாக பகிரப்படுறாங்கன்னா மக்கள் அதை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மக்கள் நினைக்கிறதுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் தரணும்ல. அதால அதை எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சேன். அண்ணனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும்ல, சரிதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சரியாக இருக்க தானே வைக்கிறேன். மக்கள் கருத்து சரின்னு சொல்ல வரீங்களா, இல்லை தோழர் திருமாவளவன் போய் நின்னது சரிதான், அதில் என்ன இருக்குன்னு சொல்ல வரீங்க? மக்கள் கருத்து சரிதான், அது சரிதான். நான் மக்களுக்கான கருத்துக்கு அங்கீகாரம் பண்ணேங்க. நான் ஒன்றும் அண்ணா அறிவாளைன்னு சொல்லி நான் அதை போடல, அப்படிலாம் இல்லை. வெளில இன்னொருத்தவங்க சொல்லி போடல. இந்த மக்கள் கருத்தோடு நம்ம கருத்து ஒன்றி இருக்குது. பெரும்பாலும் அப்படி தானே இருக்கணும். அது அப்படி இருந்தால் தானே அது சரியானது. கரெக்டு தானே. அப்புறம் என் கருத்துக்காக மக்களை இருக்க முடியாதுல்ல. அதனால் அது சரியாக இருந்ததுக்காக அதை எடுத்து போட்டேன். அதான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசிகாவை சார்ந்த தோழர்களாகட்டும், ஏன் தோழர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பிஎம், நான் எம்பி, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த எழுத்து மட்டும் தான் மாறி இருக்குது. கூப்பிட்டாங்க, நான் போகிறேன், என்னுடைய தொகுதி இதில் யார் கூட்டாலும் போயிடுவியா? எங்க பிரதமருங்க இருக்குண்ணே, யார் கூட்டாலும் போயிடுவான்னு. பிரதமர் கூப்பிட்டா போகிறது தானே. அதே மாதிரி தான் வந்து மது ஒழிப்பு போராட்டம் மாநாடு வைக்க போனீங்க. திடீர்னு சாராய அதிபர்கள் கூப்பிட்டாங்கன்னு உள்ளே போனீங்க. எப்படின்னா அது அப்படி ஒரு நடந்துச்சா? வேற என்ன, நானே மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். வெளியே வந்த பிறகு சாராய வியாபாரிகள், சாராய ஆலை வியாபாரிகள் பயங்கரமானவர்கள், அவர்களை எதிர்த்து நிற்பது மிக கடினமானது. அதெல்லாம் நான் கொஞ்சம் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, அதை மட்டும் இப்போ பேசிக்கிறோம். அப்புறம் ஓனருங்களே 2 பேர் அனுப்புறேன்னாங்க. என்னோட மேற்பார்வையில் என்னை திட்டு, என்னை பேசு அப்படின்னாங்க. அவங்க வராங்க, ஐயா வச்சு நடத்திடுவாங்க அப்படின்னால அந்த மாதிரி தான். சரி, ரைட்டு. அதாவது மேடையில் நின்று இருந்தாலுமே கூட எப்படி முறைச்சிட்டு நின்னார் பார்த்தியா? இன்னும் இந்த வடிவேலு சொல்ல இன்னும் முறை இல்லைனா அப்படியா? பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. என்னதான் பிரதமர் முன்னாடி வேறு வழியெல்லாம் மேடையில் நிற்க வேண்டிய நிலை வந்தாலும் கண்ணில் வந்து அந்த முறைப்பு, அந்த சனாதனத்துக்கு மீதான அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அப்படி தெரியுது. எப்படி ராஜபக்சே கிட்ட போகும்போது அப்படியே ஒரு கோபமாக போனாரோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. சிலர் போஸ்டர் பார்த்து மறுசு நிற்பான், பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைண்ணா. முடியாதவன். சரிங்கண்ணா. என்ன போஸ்டர் உங்களுக்கு தெரியும்? தெரியாதுண்ணா. முன்னாடி அந்த காலை காட்சி படம்லாம் போடுவாங்க. சரிண்ணா. அதை மாதிரி என்ன போட்டான்னு வச்சு கொஞ்சம் மறுசு பார்த்து நிற்பாங்க. முடியாதவங்கப்பா என்ன பண்ணுவாங்க? அந்த முறைப்பை வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க? அப்படி தான் பார்க்குறேன். இல்லை முறைச்சி நான் என்ன சொல்கிறேன், நீ முறை சிரி என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் வெளியில் பேசுகிற போது மோடி ஒரு ஃப்ராடு, திருட்டு போய, முடிச்சவிக்கு முல்லை மாதிரி விடமாட்டோம், ஃப்ராடு கும்பலின் தலைவன், என் மண்ணில் உன்னை காலை வைக்க விட மாட்டேன், ஒரு கொடியை கூட உன்னை ஊட விட மாட்டேன் அப்படி சேர்த்து பின்னி பிணைஞ்ச கொடியை ஊனி வச்சுக்கிறீங்க. வடிவேல் கம்பெனியில் என்னடா அங்கே உரசுதுங்கிற மாதிரி கொடி 2 உரசு 2 மிங்கிலாகி வேற புது கொடி வந்துடும் பொழுது. இதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வராங்க. ஏங்க பாருங்க, திமுக கூட சேர்ந்து இவங்களுடைய கொடி வந்து பறக்க விட மாட்டேங்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு போனா கூட கிழிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, இவங்க ஆரியம் சனாதனம் திட்டுற பாஜக கொடி கூட நல்லா பட்டொலி வீசி பறக்குதே, வீசிக்க கொடி எவ்வளவு பரவாயில்ல போலகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான், இவங்க சொல்லி தானே அவங்க போயிருப்பாங்க. எஜமானர் சொல்லாமல் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஸ்டேட்டஸை நாங்கள் மாற்றிட்டோங்க. இப்போ சனாதனம்னா என்ன நினைக்கிறீங்க? என்னண்ணா? சுயசாதி பற்று பிரசாதி நட்பு, அதான் சனாதனம். நீங்கள் கூட அதெல்லாம் தான் சொல்லுவீங்க. அதை தானே இப்போ சொல்கிறாரு அவர். இதுதான் சனாதனம். இப்போ இந்த பொருளை விற்க ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ ராஜேந்திர சோழன் ஆரிய அடிமை அப்படின்ற பிரச்சாரத்தையும் இவங்க தான், தலித்தியம் பேசக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொண்டு வராங்க, நம்ம பார்த்துருக்கோம்.
அதே போல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய விழாவுக்கு பிரதமர் மோடி வருவது நமக்கு பெருமை. அதில் கலந்து கொள்வது எனக்கும் பெருமைன்னு சொல்லி இப்ப தோழர் திருமாவளவன் சொல்றாரு. இது முரண்பாடா இல்லையா? ஏன் நீங்கள் இது மட்டுமா முரண்பாடு? ம். ராஜபக்சேவை நான் எங்கே பார்த்தாலும் என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, எப்படி சொல்லியிருக்காரா? கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆ. இங்கே ஆ. ஒன்று அடிப்பான் விசில உசு உசு உசுன்னு. ஆனா பேசி முடிக்கும்போது பாதி காதுலயே கேட்கறது இல்ல. நான் அவ்வளவு விசில் அடிக்கிறாங்க நான். அதான் சொல்கிறேன். ம். அதான் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுக்காக பின்னாடி ஒரு 4 பேர் நிற்க வச்சுருப்பாங்க. இப்படி திரும்பினோன்னே அவங்க இவனுக்கு கை தட்டினான். ஏன்னா அங்கே எவ்வளோ தான் தட்டுவான் அவன். ம், ம். ஏய் இதெல்லாம் போன கூட்டத்தில் கேட்டது பண்ணு கம்முன்னு இருப்பான்ல, இங்கே இப்படி தட்டின உடனே அவர் தட்டினான். அது அப்புறம் இன்னொரு சில கூட்டங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, யாராவது இவரை புகழ்ந்து பேசினார், ம். புகழ்ந்து பேச தானே கூப்பிட்றோம், ஆ. உண்மையை பேசவா கூப்பிட்றோம், ஆ. அதுக்கு தானே பேமெண்ட்டு, ம். பட்டிமன்றம் மாதிரி தானே அது. ம். கூப்பிட்டோன்னே அவர் ஏதாவது இவரை பற்றி 2 கருத்து சொன்னார்னா, எதிரில் இருக்கிற முண்டை எதுவும் கை தட்டலன்னு வச்சுக்கோ, இவரே எது கை தட்டுவார் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கிறேன்னா ஐயோ சிரிச்சுட்டுனே. சரி ரைட். பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கிறேண்ணா. ஏங்க கருணாநிதி அவர்கள் கூட ம். இந்த மாதிரி ஒரு கோஷ்டியை வச்சு பாட விட்டு ஆட விட்டு பார்ப்பாருங்க. ம். ஆனால் இப்படிலாம் அவர் வந்து வெளிப்படையாக ம். காட்ட மாட்டார், கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பார். ம். இவரால் முட்டி இல்லைன்னா ம். பாருங்களேன், ஒரு வயசுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பூ கொட்டை தலையில வச்சு பூவெல்லாம் கொட்டி. அதை ஆட வச்சு பாட வச்சு என்னவோ அவர் அதை மாதிரி இன்னைக்கு போய் அவர் நின்றுருக்காரு. ஏன் இதை போய் அவர் நீங்க பாராட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ கரண்டா போயிட்டு இருந்த இப்போ நீங்க வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன்னா, தொல் திருமாவளவன் அவர்கள் 5 கருணாநிதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்றது தான் முக்கியம். முக்தார் சொல்லியிருக்காரு. கோச்சிக்கு போகிறாருங்க. இல்ல முக்தார் அகமது அவர்கள் அவருடைய கம்பெனியுடைய அவருடைய கம்பெனினே வந்துருச்சு பாருங்க, பழைய ஞாபகம். அவருடைய சேனலுடைய 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில 5 கருணாநிதிக்கு சமம் தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. 50 கருணாநிதி 500 கருணாநிதினு சொல்லணும். ம். அந்த அளவு ராஜதந்திரம் எல்லாமே. அதாவது ராஜதந்திரமா, ம். முள்ளமாரித்தனத்துக்கு பேர் ராஜதந்திரம், சரி இல்லைங்கண்ணா. முடிச்சவைக்குத்தனத்துக்கு பேர் ராஜதந்திரம். அரசியலில் ம். முதலாக வின் டிவி வந்து ஆரம்பித்தாங்க. ம். தேவநாதன் ம். ம். ஆரம்பித்தார். அப்போ ரவி பன்னார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேண்ணா. ஜெயா டிவியில் கூட நான் பார்த்துருக்கேண்ணா. முன்னாடி ஆமாம். இருந்தார். அவர் வந்து தேவநாதன் கிட்ட திருமாவளவன் அறிவுறுத்துறாரு. என்ன திரும்ப சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார், அப்பயும் இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தான். ஆனால் அவர் அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒரு சின்ன கருணாநிதி. அப்போ சின்ன கருணாநிதி வளரும் கருணாநிதி. வளர்ந்த பிறகு அந்த கருணாநிதி என்ன பண்ணாரோ அதை தாண்டி, ஏன்னா முதல் தலைமுறை 8 அடினா 2வது 16 அடி இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அதெல்லாம் இது வந்து சரியானது தான். இப்போ இது ஒரு பெருமையான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறீங்களா, இல்லை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு பார்க்குறீங்க? ஏன்னா திரும்ப கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்ப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் குறிப்பாக திமுக சேரியின் நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும். சொன்னவர் 5 கருணாநிதி தானே? ஆமாம். அப்போது கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும், கருணாநிதியின் சாம்பலம் பறையருக்கு எதிராக இருக்கும். அதுக்காக தான் அர்த்தம். அப்போ பார்த்துங்க. புரியுது. இப்போ 20 சீட் வரைக்கும் கேட்கலான்னு சொல்லி ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா தான் நான் யோசிக்கிறேன். நான் 12-15 சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் உங்களுக்குலாம் எங்கள் பேரை சொல்லிக்கிற ஒரு கட்சி ஒரு 50 சீட்டு வாங்கி துணை முதல்வர் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன? ஆனால் துணை முதல்வர்னு சொன்னால் டென்ஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்காருண்ணா. அதையும் நான் பார்த்தேன். என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னு துணை முதல்வர் சொல்றீங்கன்னா அது ஒரு டம்மி பதவி. முதலமைச்சர்னு சொல்லு. நேற்று பேசியிருக்காருண்ணா. ஏன் முதல்வர் ஆகிறது எனக்கு தகுதி இல்லையா? பிரைம் மினிஸ்டர் அது இல்லையா? அதுவும் இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் நாளைக்கு நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவோம். அம்பேத்கர் என்ன சொன்னார், முதல்வர் பதவியெல்லாம் ஒரு சின்ன அதுக்கு எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமருக்கு எய்ம் பண்ணுனார்ல. நாளைக்கு நான் பிரதமர் ஆயிட்டா எப்படி பிரதமர்ன்றவர் எப்படி நிற்பார், எப்படி நடப்பார், எப்படி கும்பிடுவார், அந்த மேனரிசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட எடுத்து போயிருக்கலாம். ஓ ரைட்டு. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அமெரிக்காவில் அப்படி ரோட்டோரம் இந்த வேர்க்கடலை வாங்கி குறைச்சிக்கினே போனேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருந்தது. என்னடா ஏதோ பிரதமர் பேசுகிறாருன்னு பார்த்தா மோடி. உடனே நான் டப்புன்னு உள்ளே போந்துட்டேன். அப்போது அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகிற நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளராக கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்னு உருட்டினவர் தான் அவர்.
செம்மண்ணா. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், 3 தடவை மோடி அவர் பார்த்துருக்காரு. ம். என்னை அங்கீகரியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆ. அவர் மறுக்கட்டும், நான் அதற்கான ஆதாரத்தை வெளியிடுகிறேன்னு அப்போ இது நடந்தது தான். நான் சொல்லி சொல்லி வரேங்க. மறுக்கலை இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ம். ஒரே ஒரு தடவை அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்து அதில் ஒரு பார்வையாளராக கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பார்வையாளராக மட்டும் போயிட்டு அதான் வேர்க்கலை வாங்கி சாப்பிட்டே போனால் டக்குன்னு அந்த வேலை தெரியாம நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. நம்புறீங்க? நம்புறேண்ணா. அவர் சொன்னா நான் எது சொன்னாலும் நம்பிடுவேண்ணா. எனக்கு அது ஒரு ஹேபிட் ஆரம்பத்துல இருந்து. நல்ல விஷயம். இப்போ இன்னொன்னு சொன்னார், அதையும் நான் நம்பினேன். உங்கள் நம்பிக்கை தானேங்க என்னோட பதவி. இப்போ இன்னொன்னு சொன்னார், அதை கூட நான் நம்பினேன். என்னன்னா இந்த சீட் ஷேரிங் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்கல்ல, அதுல என்ன சொன்னார்னா, எனக்கு திமுகவில் விழப்போகிற ஓட்டில் 4 ஓட்டில் 1 ஓட்டு நாங்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். 25% திமுக வர ஓட்டு எங்களில் தான் இருக்கும். அதுக்காக நாங்கள் 234 தொகுதியில் வேலை செய்ய போகிறோம். இன்ஃபேக்ட் அதாவது எங்களை வந்து அதிமுக கூட்டணியில் துணை முதல்வர் வரைக்கும் பதவி கொடுக்கறதாக சொல்லி நிறைய சீட்டு தரதா சொல்லி கூப்பிட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனாலும் நான் போல அப்படின்ட்டு இவர் சொன்னார். இப்போதான் அதை சொல்லிட்டார் போல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மீட்டிங்ல பேசும்போது, நாங்களாம் அப்படிலாம் எதுவும் உங்களை கூப்பிடலையே, நாங்க அப்படிலாம் கூப்பிடல, நீங்களா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லவும் இப்போ என்ன சொல்றாரு, நான் வந்து இபிஎஸ் கூப்பிட்டாருன்னா சொன்னேன். யாரோ ஒருத்தர் அதிமுக கரை வெட்டி கட்டியிருந்தாரு அப்படி சொன்னார். முதல்ல இந்த நீங்கள் வாங்குற 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்களுக்கு 25%. அதுக்கு திமுக கவுண்டர் பார்த்தீங்களா? இப்போ நான் பார்க்கல. ஏய், நீ அங்கீகாரம்ன்றல, அந்த அங்கீகாரத்தில் 3 நான், நீ 1. ரைட்டு. கணக்கு எப்படி அதெல்லாம் கரெக்டாகுது இல்லை? சும்மா அங்கீகாரன்ற அடங்கி இரு அப்படின்னு அதுக்கு அவங்க கவுண்டர் போட்டு அசிங்கப்படுத்துனாங்க. அதனால் நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் திமுகவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்காக? ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் போய் பொன்முடி அம்மா வீட்டு காலில் விழுந்தோம்ல. வெளியில் வந்து சொல்லுங்கிறீங்க. நானே சொல்கிறேன், ஏம்பா நம்ம 4 ஓட்டுனா எந்த 1 இந்த 3, அப்போ எந்தனையும் அப்படி தானே இருக்கும். அதை என்ன சொல்லி அசிங்கப்படுத்தணுமா? விசிகால உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்கண்ணா. இப்பயுமே நண்பர்களாக உறவுகளாக நிறைய பேர் இருப்பாங்கண்ணா. என்ன சொல்கிறாங்களா, சந்தோஷமா இருக்காங்களா திமுக கூட்டணியில்? அடுத்து 26 எலெக்ஷனுக்கு அந்த கூட்டணி நாங்கள் என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் போக ரெடியாக தான் இருக்கோம், எப்படினாலும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்களா? என்னென்ன சொல்கிறாங்க? அந்த சனாதன எதிர்ப்பு அவர்கிட்ட இருக்கிற அந்த வெறி இவங்ககிட்ட இருக்கண்ணா? இவங்களுக்கு சனாதனம் பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் கேட்டுப்போம். மானம் முக்கியமாக சோறு வயிறு முக்கியமானா? மானம் இல்லாமல் இருக்க முடியுமா? மானமோடும் இருக்கலாம், மானம் இல்லாமல் இருக்கலாம். சோறு இல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இதில் ஆப்ஷன் வைக்க முடியாது. அப்புறம் எது முக்கியம்? அப்போ சோறு முக்கியம். அப்புறம் எதோ அங்கங்கே போகிறோமா, அது 4 பேர் சொல்லிக்கலையே எதோ நடக்குதா? அப்புறம் வருங்கால பிரதமர்ன்ட்டுமா? அப்புறம் என்ன? நாங்கள் பிரைவேட் சீஃப் மினிஸ்டர்னா தானே, ஏய் என்ன எங்கள் வீட்லேயே துண்டி எங்ககிட்டே நெஞ்ச காட்டுறீங்க அப்படின்னுவீங்க. மோடி போன தடவை பார்க்கும்போது நம்ம சந்திப்பில் தான், நிகழ்ச்சியில் தான் நீங்கள் சொன்னீங்க, அது ஒரு முழக்கம், அது ஒரு சத்தம், அவ்வளோதான். அது யாரை பார்த்து சொல்கிறாரு, அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கோவம் வந்துடும். நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாதா அப்படின்லாம் பேசுவார். ஆனால் அது ஒரு முழக்கம். சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சி விட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அது இப்பயும் அப்படி தான் இருக்காராண்ணா? எப்பயுமே அப்படி தாங்க இருப்பார். ஏங்க அவர் சிக்கலில் மாட்ட விட்டுருக்கீங்க பொழுது? இல்லை, ஏன்னா அவரும் சொல்கிறாரு, சும்மா காற்று வாக்கில் அப்படி பார்த்து 19 சொல்கிறாரே தவிர, இதே திமுக மேலேயா இருந்தால் இந்த டைலாக்லாம் பேச மாட்டேங்கிறாரு. நான் பக்கத்தில் ஸ்டாலின் இருக்கும்போது நாங்கள் தான் இப்போ 3வது குழலாக மாறிடுறோம்ல. பைக்கு இல்லையா? சும்மா கூட வச்சுக்கிப்பான். இந்த குறிகாரங்க துப்பாக்கியில் ஒரு கம்பி ஒன்று இருக்கும், 2 குழல் இருக்கும், ஒரு கம்பி இருக்குது தெரியுமா? அந்த கம்பி கூட எதுக்காவது யூஸ் ஆகும். அந்த அடைப்பு அடைக்கிறதுக்கு மருந்து போட்டு சுட்டுட்டு திருப்பி அடைப்பை அதை குத்தி எடுத்துட்டு தான் மருந்து வைப்பான். 3வது குழல் சும்மாவே இருக்கும். என்னை சும்மானாச்சுன்னு வச்சுக்கோ, என்னை தனியாக மட்டும் வச்சிடாது, நான் தெரு பிடிச்சிடுவேன். இது ஒரு விதமான அன்கண்டிஷனல் லவ் மாதிரி இருக்குது இல்லைன்னா, நிபந்தனையற்ற ஒரு காதல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நிபந்தனையற்ற அடிமைத்தனம் இப்படியும் எடுத்துக்கலான்றீங்க? ஆமாம், அடிமையாக ஒரு செங்கல் சூழல் அடிமையாக சேர்றோம். இல்லை யாராவது 2 பேரும் சேர்த்து விட்றாங்க, வீட்டிலேருந்து சேர்த்து விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எதுமா கொஞ்சம் வவுத்தாரிப்புள்ள கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு அடிமையாக சேரும்போது கூட ஒரு கண்டிஷன் போடுவாங்க. புரியுது. அன்கண்டிஷனல் அடிமை தான் திரும்ப. சரிண்ணா, உங்களுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக சிக்கல்கள், ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தவறான புரிதல்கள், மறைக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள், அதே போல் வந்து இங்கே திராவிடம் என்ற பெயரால்
இந்த பறையர் சமூகம் எப்படிலாம் வஞ்சிக்கப்பட்டிருக்குது, அவர்களுக்கு துணை போகிறவர்கள் என்ன மாதிரியான வேலைகள் தங்களுடைய பாதுகாவலர் அப்படின்ற பேர்ல பண்ணிட்டுறாங்க, அவ்வளவு நீங்க இன்னைக்கு மக்களை நேரில் சந்தித்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா உண்மையிலே ஒரு மிக முக்கியமான தேவையான முன்னெடுப்பு. அதே போல நம்முடைய சமூகத்துக்கான உரிமைகளுக்கு எப்படி குரல் கொடுக்கணும், பிற சமூகத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க எஜுகேட் பண்ணியிருக்கிறீங்கன்னா, பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பயணம் சிறக்கட்டும், உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும்னா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.